السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்களை ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹி. எங்கள் இறைவா, நிச்சயமாக ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அந்த நாளையில நிச்சயமாக அல்லாஹ் நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் என்கின்ற துவாவை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இந்த துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். யார் இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வே சொல்றான், அவர்களில் பயபக்தி உடையவர்கள் என்னிடத்தில் இப்படித்தான் துவா கேட்பாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வின் மீது அதிகமான இறையச்சம் கொண்டவர்கள் அல்லாஹ்ட்ட இந்த துவாவை கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த துவாவை இறையச்சவாதிகள், பயபக்தி உடையவர்கள் தான் இந்த துவாவை கேட்பாங்க. நாளைக்கு எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில எல்லாம் வல்ல இறைவன் எந்த மக்களை அல்லாஹ் நேசித்தானோ, எந்த மக்களின் மீது அல்லாஹ்வினுடைய கருணை கிடைக்குமோ அந்த கூட்டத்துல ஒரு ஆளாக அல்லாஹ் நம்மையும் சேர்த்து வைக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சந்ததிகளை எல்லாம் வல்ல இறைவன் அந்த நாளையில நல்லடியார்களோடு சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல நசீபை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் மனிதர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில நல்லவர்களோடும் நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நசீபு நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமையில அல்லாஹ்விடத்துல 3 மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த 3 மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்காது, அவருக்கு பாதகமா இருக்கும். ஆனா அந்த 3 பேருமே இந்த உலகத்துல அல்லாஹ்விற்காக வேண்டி, உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி பெரும் வேலையும் செஞ்சவங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் கொண்டு வரப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்காது, அவங்களுக்கு பாதகமா இருக்கும். அதுல முதல் நபர் யாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய பாதையில உயிரை இழந்த ஒரு ஷஹீத் கொண்டு வரப்படுவார். ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு நல்லா தெரியும். யாருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்துட்டானோ அவங்களுக்கு கபருலையும் கேள்வி கணக்கு கிடையாது, கபருல நெருக்கடி கிடையாது. அதே மாதிரி அவங்களை அல்லாஹ் மறுமையில எழுப்பின உடனேயே அவர் உயிர் தியாகி, அவர் ஷஹீதாக இருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு நேரடியா சொல்றது. இதுதான் ஷஹீதுடைய அந்தஸ்து. அதனாலதான் சஹாபாக்கள்லாம் ரொம்ப விரும்பினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒவ்வொரு நாள் அல்லாஹ்ட்ட கேட்டது என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ், எனக்கு நீ மௌத்துன்னு கொடுத்தா நான் ஷஹீதா தான் ஆகணும். எனக்கு நீ மௌத்துன்னு கொடுத்தனா நான் ஷஹீதா தான் ஆகணும். அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒரு எதிரியால் அவங்க குத்தப்பட்ட அந்த வலியின் காரணமாகவே அவங்களுடைய உயிர் பிரிந்துச்சு அப்படிங்கிற அவங்க ஷஹீதனுடைய அந்தஸ்தை அவங்க அடைஞ்சாங்க என்பதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஷஹீதனுடைய அந்தஸ்து, உயிர் தியாகினுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்துல என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு நேரடியான சொர்க்கம். ஆனா இந்த இடத்துல ஒரு உயிர் தியாகி ஒரு ஷஹீதுக்கு பாதகமாக தீர்ப்பு அல்லாஹ் வழங்குவான். என்ன தீர்ப்பு அல்லாஹ் கேட்பான் அவர்கிட்ட, உனக்கு நான் வழங்கிய அருள் கொடைகள், உனக்கு நான் வழங்கிய அருள் பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்தலாம். அவருக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அவர் ஒப்புக்கொள்வார், யா அல்லாஹ், இதெல்லாம் நீ உலகத்துல எனக்கு கொடுத்த, எனக்கு நீ எந்த குறையுமே வைக்கல, எனக்கு நல்ல வீரத்தை கொடுத்த, என்னுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த, எனக்கு நான் நடந்து போனேன் அப்படின்னு சொன்னா என்னை பார்க்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய வீரன் என்பதாக என்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய பாக்கியங்களை எனக்கு நிறைய நீ கொடுத்திருக்க அப்படின்னு அவர் அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் கேட்பான், அப்ப நீ எனக்காண்டி நீ என்ன செஞ்ச என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ், உனக்காண்டி நான் போர் செஞ்சேன்,
உனக்காண்டி நான் போர் செய்து என்னுடைய உயிரை என்ன செஞ்சேன், தியாகம் செஞ்சேன் என்பதாக அவர் சொல்லுவாரு. அப்போதுதான் அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக வேண்டி செய்யல, நீ எனக்காக வேண்டி அதை செய்யவில்லை, உன்னுடைய உள்ளத்துல அந்த தூய்மையான எண்ணமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உன்னை வீரன் சொல்லணும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படணும் என்று சொல்லக்கூடிய பெருமைதான் உன்னை உள்ள இருந்துச்சே தவிர உன்னிடத்துல மன தூய்மை இல்லை. எனவே நீ செய்த அந்த தியாகத்திற்கு உண்டான அந்த அந்த மதிப்பை உனக்கு உலகத்திலேயே நான் கொடுத்துட்டேன். நீ நடந்து வரும்போது பெரிய வீரா வர்றான்னு எல்லாம் பெருமையா பேசினாங்க, அதை வச்சு நீ சந்தோஷம் அடைந்து கொண்டாயே, அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு அங்கேயே வழங்கி விட்டேன். நீ செய்த அந்த தியாகத்திற்கு இங்கே ஒண்ணுமே இல்லை என்பதாக சொல்லிவிட்டு மலக்குகளிடத்துல சொல்லப்படும் முகம் குப்பர இவரை நரகத்தில் இழுத்து போய் தள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், மன தூய்மை இல்லாம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த செயலில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாம் நபர் கொண்டு வரப்படுவார். அவர் ஒரு பெரிய கல்வியாளராக இருப்பாரு. அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பா, உலகத்திலேயே எவ்வளவோ கல்வியினுடைய அந்த அறிவு இல்லாமல், அந்த கல்வியினுடைய அந்த அறிவு இல்லாம இருக்கக்கூடிய எத்தனை நபர்களுக்கு முன்னாடி உனக்கு நான் கல்வியை கொடுத்தா நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும் பொழுது அவரு சொல்லுவாரு, ஏன் அல்லாஹ் நீ கொடுத்த கல்வியை கொண்டு என்ன செஞ்சேன், நான் கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், பிற மக்களுக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை நான் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னேன், கற்றுக் கொடுத்தேன் என்பதாலாம் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், இதெல்லாம் நீ செஞ்ச, ஆனால் இதற்கெல்லாம் நீ செய்ததனுடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை பார்த்து மக்கள் எல்லாம் ஒரு பெரிய கல்வியாளரு அப்படின்னு சொல்லி பேசணும், உன்னை புகழணும். அந்த புகழ்ச்சிக்கு தான் நீ இதை செஞ்சே தவிர மன தூய்மையாக எனக்காக வேண்டி செய்யவில்லை என்பதாக சொல்லி அவரையும் முகம் குப்பர நரகத்தில வீசப்படும். மூணாவது சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒரு செல்வந்தர் கொண்டு வரப்படுவாரு. அவருக்கு அவருடைய அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அந்த பாக்கியங்கள், அந்த அற்பொடைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தும் பொழுது அவர் ஒப்புக்குவார், ஆமா அல்லாஹ் எனக்கு நீ இதெல்லாம் கொடுத்திருந்தேன். அப்ப அதை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும் பொழுது, நான் தானம் செஞ்சேன், தர்மம் செஞ்சேன், சதக்கா கொடுத்தேன், நான் பள்ளிவாசலுக்கு பணம் கொடுத்தேன், நான் என்ன ஏழைகளுக்கு பணம் கொடுத்தேன், என்கிட்ட பசின்னு வந்தா உடனே காசு கொடுத்தேன், எல்லாமே சொல்லுவாரு. எல்லாம் வந்த இறைவன் அதை கேட்டுட்டு சொல்லுவான், இதெல்லாம் நீ செஞ்ச, ஆனால் உன்னுடைய உள்ளத்துல மன தூய்மை இல்லை, மக்கள் உன்னை குறைவல்லன்னு சொல்லி சொல்லணும், மக்கள் இவர்கிட்ட போன இவர் எப்ப இருந்தாலும் என்ன செய்வாரு, உதவி செய்வாரு சொல்லி உன்னை பெருமையாக பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் அதுல இருந்துச்சு. அதனால நீ செய்த அந்த செயலுக்கு உண்டான அந்த புகழை உனக்கு நான் உலகத்திலே கொடுத்து இங்கு ஒண்ணும் இல்லை என்பதாக சொல்லி அவரும் நரகத்தில் வீசப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு செயலை அது ஆக பெரிதாக இருந்தாலும் ஆக சின்னதாக இருந்தாலும் அதுல மன தூய்மை இருக்கணும். யா அல்லாஹ், இதை நான் உனக்காண்டி மட்டும்தான் செய்யறேன், இதனுடைய பிரதிபலனை நான் உன்கிட்ட மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன், வேற யார்ட்டையும் நான் எதிர்பார்க்கல. இதை நான் செய்யறதுனால எனக்கு இங்க மதிப்பு கிடைச்சிரும், இங்க எனக்கு பெருமை கிடைக்கும், இங்க எனக்கு புகழ் கிடைக்கும்ங்கிற எண்ணத்துல நான் செய்யல. யா அல்லாஹ், உனக்காண்டி மட்டும்தான் நான் செய்யறேன். எனவே நான் செய்யக்கூடிய இந்த செயலில் சைத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல், சைத்தானுடைய அந்த கெட்ட எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்தி விடாமல் என்னை பாதுகாத்து நான் செய்யக்கூடிய செயலை நான் உனக்காண்டி செய்ய ஏற்றுக்கொள் என்கின்ற அந்த மன தூய்மை இருந்தால் நாளை வறுமை நாளில எல்லாம் உள்ள இறைவன் மன தூய்மையோடு இது போன்ற அல்லாஹ்விற்கு பிடித்த காரியங்களை செய்தால் எல்லாம் வல்ல இறைவன் நாளை வறுமை நாளில நல்லவர்களோடு நம்மை சேர்த்து வைப்பான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முக்கியமான ஒரு விஷயம் இது, பிறரை நீங்கள் கூட்டாக்காதீர்கள் என்பதாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுல அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களில் பிறரை நீங்கள் கூட்டாக்காதீங்க. அது எப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்ல எப்படி நம்ம இன்னொருத்தரை நம்ம எப்படி கூட்டாக்க முடியும் அப்படின்னு சொன்னா, தொழுதா அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் தொழணும். நம்ம அல்லாஹ்வாசிகளுக்காக வேண்டி வந்து தொழுகிறது, நம்ம தொழுகையாளி என்பதாக மக்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில தொழுகுவது. இன்னும் சொல்ல போனா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், தொழுகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 4 பேர் சொல்றாங்க, அதுக்காண்டி தொழுகிறோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ஹஜ்ஜு உம்ராலாம் செஞ்சுட்டு வந்துட்டீங்களா பாய், பள்ளியாசலை தொழ மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க, அதுக்காண்டி நான் தொழுகா போறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் நம்ம பார்க்கிறோம், நேரடியாக சில விஷயங்களை நாம பார்க்கும் பொழுது பள்ளியினுடைய நிர்வாகிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பள்ளியில நமக்கு ஒரு நிர்வாகத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அதுக்காக வேண்டி நான் தொழுகை போய் தான் ஆகணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான்
அல்லாஹ்வுடைய அமல்ல இன்னொரு துறக்கூட்டாக்குறது. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்காண்டி செய்யப்படக்கூடிய அமல். நான் தொழுகிறேன் அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். எனக்கு இது நான் இதை செஞ்சுட்டேன் அதனால நான் தொழுக வரேன். எனக்கு பள்ளியில பொறுப்பு கிடைச்சிட்டு அதனால தொழுக வரேன். நான் போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன் அதனால தொழுக வரேன். 4 பேர் கேட்பாங்களே என்னைய என்கின்ற எண்ணம் சிறிதளவு உள்ளத்துல இருந்தாலும் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன். எதுல அல்லாஹ் ரொம்ப ரோஷப்படுவான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரொம்ப கோபக்காரன். எதுல அல்லாஹ் கோபப்படுவானா, அல்லாஹ்வுடைய ரோஷமும் அல்லாஹ்வுடைய கோபமும் ஒரு அடியானுடைய செயல்ல எங்க வரும்னா, அவன் கடல் அளவு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாட்ட போய் நின்றா கூட அல்லாஹ் அந்த அடியான் மீது கோபப்பட மாட்டான், ரோஷப்பட மாட்டான். மன்னிச்சிடறான் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா இணை வைப்பு என்கின்ற நிலையோடு அல்லாஹ் போய் ஒரு அடியான் சந்திச்சான் அப்படின்னு சொன்னா, அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் ரோஷமும் பயங்கரமா இருக்கும். அது அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க எந்த அமல் செஞ்சாலும் அதுல அல்லாஹ்வுக்காண்டி மட்டும் செய்யுங்க, யாரையும் கூட்டாக்காதீங்க. 3வது சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பயப்படுறேன். எதை நினைச்சு பயப்படுறேன்னா, உங்களுடைய வயிறுகள் ஹராமான உணவை கொண்டு நிரப்பிக் கொள்வதை விட்டும் நிரப்புவதை நினைத்து, உங்களுடைய வயிறுகள் ஹராமான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய வயிறுகளை நிரப்புவதையும், உங்களுடைய மர்மஸ்தானங்களை கொண்டு விபச்சாரம் செய்வதிலிருந்தும், வழிகேட்டில் பற்றும் உங்களை இழுத்து செல்லக்கூடிய மனோ இச்சைகளுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்வதை நினைத்து, அதில் மூழ்கி விடுவதை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ பர்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஹ்மதுல இந்த ஹதீஸ் இடம்பெறும். ஹராமான உணவை கொண்டு உங்களுடைய வயிறுகளை நீங்க நிரப்பிடாதீங்க. உங்களுடைய மர்மஸ்தானங்களை உபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போயிடாதீங்க. உங்களுடைய மனதில தூண்டக்கூடிய அந்த மனோ இச்சையின் காரணமாக வழிகேட்டுல போய் நீங்க மூழ்கிடாதீங்க. இந்த 3 விஷயத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்தான் ரப்பனா இன்னக ஜாமி உன்னாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹி, மக்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அந்த நல்ல நசீபை, அந்த நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாய்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.